ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோட தொடர்ச்சியான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர் மெப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பாருங்கள், நம்மளோட பிஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அது அப் ட்ரெண்டை போகிறதுக்கு நான் ஃபியூச்சரில் டீட்டெயிலாக விளக்கப்படுத்துவேன். இப்போ சும்மா ஜஸ்ட்டு உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு நம்ம மொத்த ஸ்ட்ரக்சரையும் வச்சு தான் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மூவ் பண்ணுறதை வச்சு நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிப்போம். ஆனால் நம்மளோட சொக்குக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கரெக்டருக்கு மொத்த ஸ்ட்ரக்சரையும் பார்க்க மாட்டோம். கெண்டில்ஸ்லேயும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஒவ்வொரு கெண்டில்ஸும் மூவ் பண்ணுறதுலேயும் கெண்டில்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போகுது, இப்போ கெண்டில் டவுன் ட்ரெண்டில் மாறிக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் சொக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி மூவ் பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த சார்ட்டை நல்லா கவனிங்க. கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் போகுது, அதை நாங்கள் எப்படி சொல்லுவோன்னு சொன்னால், இப்போ இந்த கெண்டிலில் இந்த ஒரு ஃபஸ்ட் கெண்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கெண்டிலில் மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணி அடுத்த கெண்டில் வருது, திரும்பவும் அந்த மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணி அடுத்த கெண்டில் வருது. இப்படியே மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணி போகுதுன்னு சொன்னால் கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல கவனிங்க, இந்த டவுன் ட்ரெண்ட் கெண்டில் ஸ்டிக் டவுன் ட்ரெண்டை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உள்ள இந்த கெண்டில் கவனிங்க, இந்த கெண்டில்ட கீழே உள்ள லோவை அடுத்த கெண்டில் கட் பண்ணி அடுத்த கெண்டில் போகுதுன்னு சொன்னால், இப்படியே ஒவ்வொரு லோவாக கட் பண்ணி கெண்டில் போகுதுன்னு சொன்னால் கெண்டில் ஸ்டிக் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது எப்படின்னா, அப் ட்ரெண்டில் கெண்டில் ஸ்டிக் போகணுமா இருந்தால் கெண்டில் ஸ்டிக்கில் மேலே உள்ள ஹையை கட் பண்ணி கெண்டில்ஸ் மேலே போகணும். அப்படி போச்சுன்னா கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே டவுன் ட்ரெண்டில் கெண்டில் ஸ்டிக் போகணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணுமா இருந்தால், ஒரு கெண்டில்ட கீழே உள்ள லோவை கட் பண்ணி கெண்டில்ஸ் கீழே போய்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் கெண்டில் ஸ்டிக் டவுனில் போகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெண்டில் ஸ்டிக் அப் ட்ரெண்டில் போகுதுன்னா மேலே உள்ள ஹையை கட் பண்ணணும், கெண்டில் ஸ்டிக் டவுன் ட்ரெண்டில் போகுதுன்னு சொன்னால் கீழே உள்ள ஹையை கட் பண்ணணும். அப்போ இந்த சார்ட்டில் கவனிங்க, இது நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்து உங்களுக்கு காட்டின சார்ட் தான். இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இது ஃபஸ்ட் டைம் இது சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு, இது செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது அப்படி நான் சொல்கிறேன் தானே. அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நான் சொல்கிறேன், எதை வச்சு நான் சொல்கிறேன், அதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சார்ட்டில் கவனிங்க, இந்த இடத்துல நான் சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல சிஹெச் இப்போ ட்ரெண்டை நோக்கி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடைக்கில் வர கெண்டில்ஸ்லாம் என்ன நடப்போம், அதுக்கான விளக்கம் என்ன, அதெல்லாம் கரெக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம மொத்தமாக இதுக்கு முன்னாடி பிஎஸ் படிக்கும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது சொன்னோம், வரக்கூடிய சொக்கே கரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ என்ன நம்ம சொல்லுவோம், சொக்கை தனியாக பார்க்கக்குள்ள சொக்குக்கு உள்ளுக்க வார ஒவ்வொரு கெண்டில்ஸும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை தவிர்ந்த மற்ற வார கெண்டில்ஸ்லாம் வந்து கரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியாட்டி திரும்ப மெதுவாக கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், நீங்கள் வந்து நான் சொல்லித்தரதை விளங்கிக்கொள்ளுங்க. இதை நாங்கள் லைவ் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ இந்த கெண்டில்ஸ்லேயும் ஹைன்னு ஒன்று நிற்கிது, லோன்னு ஒன்று நிற்கிது. இப்போ நீங்கள் இந்த இருக்கிற அவ்வளோ கெண்டில்ஸையும் மறந்துடுங்க, இது அவ்வளோத்தையும் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்குள்ளே இந்த ஒரு பச்சை கெண்டிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கெண்டில் ஸ்டிக்ட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சொக்கை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். கெண்டில்ஸ்ட ட்ரெண்டை பார்க்கும்போது நாங்கள் அதில் கலரை கணக்கெடுக்க மாட்டோம், அது பச்சையில் இருக்குதா சிவப்புல இருக்குதா அப்படின்னு நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். அதில் ஹையும் லோவும் எங்கே இருக்குது, ஒவ்வொரு கெண்டில்ஸ்ட ஹையும் லோவும் எங்கே இருக்குது, அதை மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கெண்டிலை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கெண்டில்ட லோ எங்கே நிற்கும், கீழே உள்ள அடியில் நிற்கும். அப்புறம் ஹை எங்கே நிற்கும், அந்த கெண்டில்ஸ்ட டொப்பில் நிற்கும். அது விக்கு தொங்கல் நிற்கும், பொடியில் நிற்காது, விக்கில் நிற்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கெண்டில் உருவாகுது, அந்த கெண்டில் பாருங்கள் மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணி மேலே பெய்த்துது. இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணி மேலே போன உடனே இதில் லோ அங்கேயே தான் நிற்கும், ஆனால் இது ஹை மட்டும் மாறும். ஏன்டா அது ஹையை தானே பிரேக் பண்ணிக்குது. அப்புறம் ஹை மட்டும் என்ன செய்யும், செகண்ட் கெண்டில்ட மேலே டொப்பில் வந்துடும். அப்போது திரும்ப மூணாவது கெண்டில் மேலே பிரேக் பண்ணுது, அப்படின்னு என்ன நடக்கும், அதில் ஹை மட்டும் மேலே மாறும். அப்போது மூணாவது கெண்டில்ட டொப்பில் மேலே நீங்கள் ஹையை வச்சுப்பீங்க, கீழே லோ மாறாது. ஏன்டா இப்போ இதில் கெண்டில் ஸ்டிக் வந்து அப் ட்ரெண்டில் போகுது, மேலே உள்ள ஹையை மட்டும்தான் பிரேக் பண்ணி மேலே போகுது, கீழே உள்ள லோவை பிரேக் பண்ணிச்சா கெண்டில் இல்லை, அதை பாட்டில் லோ வைக்குது. அப்போ ஹை மட்டும் மாறி போகுது. எப்போ கெண்டில்ஸ் மேலே பிரேக் பண்ணி போகுதோ இதை நாம் ஒரு லைனாக எடுப்போம்.
அப்போ அந்த லைனை பாருங்கள், அந்த லைன் ஹை எங்கே இருக்குது, மேலே இருக்குது, லோ எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ அந்த லைன் மாறிக்குதா, இல்லை. ஓகே, இப்போ விளங்கிட்டா, ஹை மேலே இருக்குது, லோ கீழே இருக்குது. இப்போ அடுத்த கண்டில் பாருங்க, அந்த சிவப்பு கண்டில் வந்துக்குது, மேலே உள்ள ஹையையும் பிரேக் பண்ணையில், கீழே உள்ள லோவையும் பிரேக் பண்ணையில், ரெண்டு கடையில் நடுவில் வந்துக்குது. இப்போ ஹை லோ மாறுமா, மாறாது. ஏன்டா இந்த சிவப்பு கண்டில் ஹையையும் பிரேக் பண்ணையில், கீழே உள்ள லோவையும் பிரேக் பண்ணையில். சரி, அதுக்கு அடுத்த வந்து பச்சை கண்டில் பாருங்கள், மேலே உள்ள ஹையையும் பிரேக் பண்ணையில், கீழே உள்ள லோவையும் பிரேக் பண்ணையில் அது சமனாக இருக்குது, மேலே உள்ள ஹைக்கு சமனாக இருக்குது. அப்போ இப்போவும் நம்ம அந்த ஹையிலையும் லோவிலையும் மாற்றம் வருமா, மாற்றம் வராது. ஏன்டா இது ஏற்கனவே உள்ள ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. இப்போ இந்த துண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா விளங்கிட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கெண்டிலில் லோவையும் ஹையையும் எடுத்தோம். அதில் ஹையை பிரேக் பண்ணி கெண்டில்ஸ் மேலே போக நாம் என்ன செஞ்சோம், மேலே உள்ள ஹைட உள்ள லைனை தூக்கிட்டு போனோம். அப்போ இது 3வது கெண்டிலில் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு அந்த 4வது கெண்டிலும் இந்த 5வது கெண்டிலையும் பாருங்கள், மேலே உள்ள ஹையையும் பிரேக் பண்ணல, கீழே உள்ள லோவையும் பிரேக் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம், மேலே உள்ள ஹையும் லோவும் இருந்த இடத்துல தான் ஈக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நாங்கள் இது ஒரு லைன் சார்ட்டாக பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த 3 கண்டிலையும் ஒரு லைனை எடுத்தால் ஹை மேலே ஈக்குது, லோ கீழே ஈக்குதுன்னு அர்த்தம். அப்போ 4வது கண்டில் கீழே வந்திங்கன்னா அந்த லைனை நீங்கள் லைன் சார்ட்டாக பாருங்கள், லைனை அப்படி கீழே வரைஞ்சிங்கன்னா எப்படி வரும், மேலேருந்து கீழே இந்த சிவப்புக்கு வரும். அப்போ 5வது உள்ள கண்டிலும் மேலே உள்ள ஹையையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல. அப்போ 5வது கண்டிலுக்கு லைன் வைக்கிறதுனா இப்படி வரும். இப்போ பாருங்கள் 6வது கண்டில் லைன் வந்து மேலே பெய்த்துது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருந்த ஹையையும் இந்த 6வது கண்டில் பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ இந்த ஹை எங்கே மாறப்போகுது, இப்போது இந்த 6வது கண்டிலில் ஹைக்கு மாறிடும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நாங்கள் லைன் சார்ட் ஒன்று போட்டோம். இந்த 3 கண்டிலையும் அப் டு லைன் சார்ட் போட்டோம், அப்புறம் டவுனுக்கு சிவப்பு கலருக்கு லைன் போட்டோம், திரும்ப 4வது கண்டிலுக்கு 5வது கண்டிலுக்கு லைன் வைக்கணும். இப்போ 6வது கண்டில் தான் பிரேக் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் லைன் சார்ட் எப்படி வருது, மேலே போய்த்து கீழே வந்து இப்படி மேலே போகுது. இப்போ தான் லோ மாறும். அப்போது ஒரு இடத்துல லைனை க்ரியேட் பண்ணிட்டு தான் லைன் சார்ட்டில் டவுனுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே ஹையை பிரேக் பண்ணிக்குது. ஹை பிரேக் பண்ணோடனே ஹை இந்த 6வது கண்டிலோட ஹையில் வந்துடும், லோ வந்து இந்த ரெட் கண்டிலோட கீழே வைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நாங்கள் அந்த இடத்துல கலர்ஸை மெயின் பண்ண மாட்டோம். கெண்டில்ஸ் எந்த கெண்டில்ஸாக வேணாலும் ஈக்கலாம். கீழே வந்த கெண்டில் வந்து எந்த கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கலர்ஸை மெயின் பண்ண மாட்டோம், ஹை லோஸை மட்டும்தான் பார்ப்போம். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா, லைன் சார்ட் பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இந்த லைன் சார்ட்டில் கீரைக்குள்ள உங்களுக்கு விளங்கும், கீழே இந்த இடத்துல இப்போ ஹை வந்துட்டு லோ வந்துட்டு, மேலே இந்த இடத்துல ஹை வந்துட்டு. ஓகே தானே, இப்போ இந்த துண்டு கிளியர் ஆகிக்குதா. இப்போ பாருங்கள், இப்போ ஹை எங்கே நிற்கும், இந்த 6வது கண்டிலில் மேலே வைக்கும், லோ எங்கே வைக்கும், இந்த 4வது கண்டிலில் கீழே வைக்கும். இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறோம், இன்னமும் பாருங்கள், நாங்கள் வந்து மேலே ட்ரெண்ட் வந்து அப்போ நோக்கி தான் போகுது, கீழே டவுனு இது வரைக்கும் உடைக்கையில் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் 7வது கண்டில் சிவப்பு கலர் கண்டில் மேலே ஹையையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல, கீழே வந்திக்குது. அப்போ நம்ம அதை லைன் சார்ட்டில் கீறினா இப்படி வரும், இங்கே இது மேலே போகும், இப்படி கீழே வந்திக்கும், ஹை இங்கே நிற்கும், லோ இங்கே நிற்கும். திரும்ப பாருங்கள் அடுத்த கண்டில் 8வது கண்டிலும் என்ன செய்யுது, நம்மளோட இந்த ஹையையும் பிரேக் பண்ணையில், லோவையும் பிரேக் பண்ணையில். 9வது கண்டில் பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ ஹை எங்கே வரும், ஹை இதுக்கு மேலே வரும், லோ வந்து இந்த சிவப்பு கண்டிலில் வரும். ஏன், நம்ம லைன் சார்ட் வந்து இப்படி மாறிக்குது. அப்போ விளங்கிட்டா, அப்போ ஹை இங்கே வைக்கும், லோ இங்கே வைக்கும். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, 6வது கண்டில் இந்த இடத்துல எப்படி கண்டில்ஸ் உருவாகும், பையில் உடுப்பட்டதால் கண்டில்ஸ் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல மேலே அப்பில் போகும். அப்பில் போச்சுன்னா என்ன அர்த்தம், இதை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ ஹை என்ன செய்யும், இந்த இடத்துல மாறிடும். மாறிட்டு திரும்ப என்ன செய்யும், கீழே கரெக்ஷன் வரும்போது நேராக வந்து தான் இந்த லோவை பிரேக் பண்ணிக்குது. பிரேக் பண்ணி கண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹையை பிரேக் பண்ணதால் ஹை இங்கே மேலே மாறிட்டு, லோவை பிரேக் பண்ணதால் இந்த இடத்துல லோ வந்து இங்கே வந்துட்டு, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு, சிஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். திரும்ப என்ன செய்வோம், லோ இங்கே நிற்குது, ஹை வந்து இப்போ இங்கே நிற்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அடுத்த வரக்கூடிய இந்த பச்சை கண்டிலும் கீழே லோவை பிரேக் பண்ணையில், சிவப்பு கண்டிலும் லோவை பிரேக் பண்ணையில், அதுக்கு பிறகு பாருங்கள் அடுத்த வர சிவப்பு கண்டில் லோவை பிரேக் பண்ணிவிட்டு, அப்போ லோவை பிரேக் பண்ணிட்டுண்டா இப்போ நம்மளோட லோ எங்கே இருக்குது, இந்த 2வது சிவப்பு கண்டிலில் கீழே இருக்குது லோ. அப்போ இதில் ஹை எங்கே இருக்கும், அப்போ நம்ம லைன் சார்ட் ஆக்கியிருந்தா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வந்து, மேலே போயிட்டு கீழே வந்து, மேலே போயிட்டு ஒரே அடியாக கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளுக்கு சின்ன கரெக்ஷன் வந்துக்குது, திரும்ப கீழே பிரேக் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல ஹை எங்கே வைக்கும், இந்த 2 கண்டில்ஸ்டையும் டொப்பில் ஹையில் தான் அதில் நம்மளோட சொக்கோட ஹை வைக்கும், லோ எங்கே வைக்கும், இங்கே வைக்கும். அப்போ இன்னமும் மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கீழே பிரேக் பண்ணோடனே நம்ம கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னோம்.
அப்போ செகண்ட் டைம் மார்க்கெட் என்ன செய்யுது, இந்த லோ இங்கே இருக்குது, மேலே இந்த ஹை இருக்குது. மார்க்கெட் அடுத்து பச்சை கண்டல் வருது, ஆனால் லோவையும் ஹையும் பிரேக் பண்ணல. அடுத்து ஒரு பச்சை கண்டல் வருது, அதுவும் லோவும் ஹையும் பிரேக் பண்ணல. மூணாவது வரக்கூடிய பச்சை என்ன செய்யுது, மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், மேலே உள்ள ஹையை பிரேக் பண்ணின உடனே நாங்கள் சொல்லுவோம் சிஹெச் முடிஞ்சது, கரெக்ஷன் முடிஞ்சது, இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இந்த இடத்துல ஹை எங்கே வைக்கும், மூணாவது கண்டில் பிரேக் பண்ணோடனே ஹை மேலே போயிடும். இதில் நீங்கள் லைன் சார்ட்டாக கீறி பார்த்தீங்கன்னா லோ வந்து இந்த இடத்துல வரும். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டால் எப்படி சிஹெச் மார்க் பண்ணணும். ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் உள்ளுக்கு ஒரு கரெக்ஷன் வருது. அந்த கரெக்ஷன் நாங்கள் லைன் சார்ட் படி கீறுறோம். லைன் சார்ட் படி கீறும்போது ஒவ்வொரு கெண்டில்ஸ்டையும் ஹையை லோவையும் மார்க் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு எப்போ கீழே உள்ள லோவை பிரேக் பண்ணுதோ நாங்கள் அப்போ சொல்கிறோம் சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கரெக்ஷன் வந்துட்டுன்னு சொல்லுவோம். எப்போ அடுத்த ஹையை திரும்பவும் மேலே பிரேக் பண்ணுதோ, கெண்டில்ஸ்ட்டை லோவை பிரேக் பண்ணோன்னே சிஹெச் உருவாகிட்டுன்னு சொல்கிறோம். கெண்டில்ஸ்ட்டை ஹையை எப்போ திரும்ப பிரேக் பண்ணுறோம் அப்போ கெண்டில்ஸ் வந்து சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி முடிஞ்சுது, இனி ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்துருவோம். இதே விஷயத்தை நான் உங்களுக்கு லைன் சார்ட்டில் கேட்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயந்தான். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது, ஃபர்ஸ்ட்டுக்கு வர அந்த கரெக்ஷனை சிஹெச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்த கரெக்ஷன் முடிய விட்டு சிஹெச் முடிஞ்சது, இப்போ ட்ரெண்டை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னோம். இதே விஷயம் தான் நாங்கள் கெண்டில் வைஸில் பார்க்குறோம். இது கெண்டில் வைஸில் இது நாங்கள் ஏற்கனவே விளக்கப்படுத்தின சார்ட்டை உங்களுக்கு சும்மா லைன் சார்ட்டாக காட்டிக்கிறேன். இப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு சிஹெச்சை எப்படி மார்க் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை ஃப்யூச்சரில் நாங்கள் லைவ் சாட்டில் பார்க்கல உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஆனால் அந்த பேசிக்கை திரும்ப திரும்ப உங்களுக்கு விளங்காட்டி பாருங்கள், நான் என்ன சொல்லித்தரேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ட்ரேடர்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு கட்டமாக பார்ப்போம். இதை முதல்ல திரும்ப பார்த்து நீங்கள் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. சிஹெச்சை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும் விளங்கிக்கோங்க. லைவ் சாட்டில் பார்த்து நாங்கள் அதை கொண்டு போகும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக விளங்கிடும். ஓகே ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.